தற்போதைய உடனுக்குடன் நேரலை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இயந்திரங்களில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு திண்டுக்கல்லிருந்து செய்தியாளர் அப்துல் சலாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அப்துல் சலாம். இந்த தீ விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். தீயை அணைக்கும் பணியில் எத்தனை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர்? எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை அருகே உள்ள மூனாண்டிப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென ஆலையில் உள்ள இயந்திரங்களில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றியது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதனால் பணியில் இருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். கரும்புகையுடன் தீ மளமளவென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெருப்பை அணைக்கும் முயற்சியில் எண்ணெய் ஆலையில் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த 2 பேரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் சலாம்.